يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل يواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في 6 أيام وما مسنا من إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்த நடைமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் காரியங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குதல் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய எல்லா விடயங்களும் பித்ஆத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் இறுதியில் நரகத்தில் இட்டுச் செல்லும் என்பதை ஞாபகமூட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய பேரருளும் கிருபையும் அன்பும் உங்கள் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உங்களுக்கு முன்னால் இஸ்திகாமத் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் இஸ்திகாமத் என்றால் என்ன, எந்த அடிப்படையில் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை உறுதி கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட விடயத்தை உறுதி கொள்ள வேண்டும் என்கின்ற பல கேள்விகளை எங்களுக்குள் தொகுத்து அதற்கான பதிலை நாங்கள் தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளி இருப்பதாக 2ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தில் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இஸ்திகாமத் என்கின்ற இந்த உறுதி எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் விளங்க வேண்டும். நாங்கள் பயானை ரெடியாகின்ற பொழுது எங்கேயாவது பயானுக்கு போனோம்னு சொன்னால் இஸ்திகாமத்ன்னு சொன்னால் இப்ராஹிம் நபி அப்படி இருந்தார், முஹம்மது நபி அப்படி இருந்தார், அந்த அபூபக்கர் அப்படி இருந்தார் என்று வரலாறை சொல்வார்கள். எந்த அடிப்படையில் நம்ம இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடுவார்கள். அதனால் இன்று உங்களுக்கு முன்னால்
நாங்கள் எந்த விடயத்தை ஆரம்பத்தில் உறுதி கொள்ள வேண்டும் என்பதை விளங்கினால்தான் மற்றவர்களுடைய வரலாறு எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையும். வெறுமனே வரலாறை கேட்டுவிட்டால் பயான் நல்லா இருந்தது என்று பயானுக்கு செர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஆனால் அந்த கேட்கக்கூடிய விடயத்தில் எங்களுக்கு முதலாவதாக கிடைக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் சுன்னா இந்த இஸ்திகாமத் சம்பந்தமாக எதை பற்றி பேசுகிறது என்பதை பற்றி ஆரம்பத்தில் நாங்கள் விளங்குவோமாக இருந்தால் பிறகு நாங்கள் வரலாறை படிப்பதில் எங்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக அமையும் என்பதனால், முதலாவதாக இந்த இஸ்திகாமத் என்பதை நாங்கள் எந்த அடிப்படையில் நம்ப வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, சூரத்துல் மாயிதா 5ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தை ஆரம்பமாக உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். இந்த வசனம் எதனை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த வசனம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபா தினத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஹுத்பா பண்ணுகின்ற பொழுது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய மனதில் ஒரு உறுதியை நாங்கள் கொள்ள வேண்டும். ஒரு இஸ்திகாமத், ஒரு நிரந்தர விடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நிரந்தரமான உறுதியான விடயம் என்னவென்று சொன்னால், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா என்கின்ற இந்த குர்ஆன் வசனம் இதை எதை சொல்கிறது என்று சொன்னால், இன்றைய தினம் உங்களுக்காக வேண்டி உங்கள் மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தினேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அந்த இஸ்லாத்தில் அந்த தீனில் என்னுடைய அருள் கொடையை என்னுடைய நிஅமத்தை முழுமைப்படுத்தினேன். ஒரு ரலீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்னும் இந்த மார்க்கத்தை நான் என்னுடைய கொள்கையாக உங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையாக ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் மிக முக்கியமான விடயத்தை என்ன சொல்றான்னா, உங்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாம். அப்போ நாம இஸ்லாம இருக்கிறோமா? அப்ப அதுதான் உறுதியானது. முதலாவது நாங்கள் பின்பற்ற தகுந்த ஒரு மார்க்கம், ஒரு கொள்கை, ஒரு அடிப்படை, அது இஸ்லாம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நாங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வசனம் எதனை சுட்டி காட்டுதென்றால், நீ இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து கொள் என்று முதலாவது அடிப்படை சொல்கிறது. இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற ஒரு உறுதிப்பாடையும் சொல்கிறது. ஏன்னா இன்று எங்கள் மத்தியில் இஸ்லாம், ஆரம்பத்தில் ஹதீஸை சொன்னேன். என்ன ஹதீஸ்? மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகள் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் என்று சொன்னோம் அல்லவா? அப்ப இஸ்லாத்துக்குள் ஏதோ ஒன்று ஊடுருவும், இஸ்லாத்துக்குள் ஏதோ ஒன்று அதிகரிக்கும், பெருமானாருடைய வாசகம் இல்லாத வாசகங்கள் அதிகரிக்கும் என்பதை நான் சூசகமாக சுட்டிக்காட்டிவிட்டு என்னுடைய தலைப்பில் எதனை சொல்கிறேன் சொன்னால், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக வேண்டி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் பிறை 9ஆம் ஆண்டு பிறை 9 நான் என்ன செய்து விட்டேன்? இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். அதற்கு யாரும் எதனை நுழைக்க முடியாது. அப்ப நம்ம இரண்டாவதாக உறுதி கொள்ள வேண்டிய விடயம் என்ன? இஸ்லாத்தில் எந்த ஒன்றும் நுழைக்க முடியாது. யாருடைய வார்த்தைகளும் யாருடைய சிந்தனைகளும் இஸ்லாத்துக்குள் புகுந்து விட முடியாது. புகுத்தப்பட்டாலும் அது இஸ்லாமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை இந்த வசனம் இரண்டாவது விதமாக ஒரு உறுதிப்பாடை எங்களுக்கு தருகிறது. அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த இஸ்லாத்துக்கு நுழைந்தால் அவன் பரக்கத்துக்கு நுழைகிறான் என்கின்ற உறுதியை தருகிறது. எப்படி? ஓ அத்மம் அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த இஸ்லாத்துக்குள்ள எதனை வச்சிருக்கிறான்? அருளை, பாக்கியத்தை, சுவர்க்கத்தை வச்சிருப்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த மூன்று விடயம் ஒரே வசனத்தை அல்லாஹ் உள்ளடக்கி என்ன சொல்றான்னா, இந்த மூணு விடயத்தை நீ உறுதியாக நம்பணும் என்று அல்லாஹ் சொல்லிடுறான். அடுத்து இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. சூரத் அஹ்ஸாப் 33ஆம் அத்தியாயம் 40ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது இந்த காதியானிகளுடைய கொள்கையை எல்லாம் முறியடிக்கிறான். ஏன்னா காதியானிகள் என்ன சொல்கிறார்கள்? நபி முகமது கடைசி நபி கிடையாது, மிர்சா குலாம் தான் கடைசி நபி என்று வாதிடுறாங்கல்ல. அந்த வாதாட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எப்படி முறியடிக்கிறான்னு சொன்னால், ஒமா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முஹம்மத் தந்தை கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஆண்களுக்கு அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான், ரிஜாலிக்கும், உங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த முஹம்மத் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு கிடையாது? தந்தை கிடையாது. ஆனா பெண்களுக்கு தந்தையாக இருந்தார்கள். அல்லாஹ் பெண்களை இங்க சுட்டி காட்டவில்லை, ஆண்களை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். சுட்டி காட்டி என்ன சொல்கிறான்னா,
எந்த ஆணுக்கும் முஹம்மது தந்தை கிடையாது, வலாக்கின் ரசூல் அல்லாஹ் என்றாலும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், வகாத்தம நபியின் நபிமார்கள் இறுதியானவர். அப்ப இந்த இடத்துல காதியானிகளுடைய கோட்பாடுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இஸ்திகாமத் அடுத்த உறுதி எதில் வர வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபித்துவத்தை பூர்ணப்படுத்தி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்கின்ற உறுதி உள்ளத்தில் வர வேண்டும். உறுதி உள்ளத்தில் வந்தால் இந்த காதியானி கொள்கை என்பது பொய்யான கொள்கை, நரகத்தின்பால் இழுத்து செல்லக்கூடிய கொள்கை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா அந்த காதியானி கொள்கையில் ஒரு விடயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகன் இப்ராஹிம் மூத்தா போனார் அல்லவா, அந்த இப்ராஹிம் தான் பாகிஸ்தான்ல பிறந்தாரு, அவர்தான் அஹ்மது மிர்சா குலாம் என்று என்ன செய்தார்கள்? பேரை சூட்டி வைத்து நாங்கள் பார்க்கலாம். அதே போல சூரத்து சஃப்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈசாவுக்கு பிறகு அஹ்மது என்கின்ற ஒரு நபி வருவாரு. இப்ப நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன தெரியும்? முஹம்மதுன்னு தெரியும். இது யார் வச்ச பேருன்னா அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் முஹம்மதுன்னு வைக்கிறாரு. ஆனா அதோடைய தாயார் என்ன வைக்கிறாங்கன்னா அஹ்மதுன்னு வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈசா நபி என்ன சொல்றாங்கன்னா அந்த தாயார் சொல்லக்கூடிய பேரை ஈசா நபி அவர்கள் என்ன எதிர்ப்பு கூறுவா சொல்லிட்டு போறாங்க. அஹ்மது என்கின்ற ஒருத்தர் நபியாக வருவாரு, அவர் இறுதி நபி ஆவாரு, அவரை பின்பற்றுங்கள் என்று ஈசா நபி சொல்வதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல தெரிவிக்கிறான். இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்றாங்க? முஹம்மது தான் அவரோட பேரு, அஹ்மது கிடையாது இல்ல, எனவே நான் தான் அஹ்மது, நான் தான் நபி என்று இவன் வாதாடுகிறான். இந்த வாதாட்டை முறியடிப்பதற்காக வேண்டி அவர் மகன் என்றும் வாதாடுகிறார். அந்த வாதாட்டம் பொய் என்பதற்காக வேண்டி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஆணுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி இவர்தான் இறுதி நபி, இவருக்கு பிறகு நபி கிடையாது என்கின்ற இஸ்திகாமத் உறுதி அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். அப்ப நம்ம அடுத்த விடயமா எதை உறுதி கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று உறுதி கொண்டமாக இருந்தா அதுதான் இஸ்திகாமத்து. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிம்ல 5610 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருந்தார்கள் என்கின்ற சம்பவம் இந்த இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது புகாரியில 3455 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னன்னா நம்ம இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு முதல் வாழ்ந்த அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் அதிகமான நபிமார்களை அனுப்பினான். ஒரு நபி மௌத்தா போய்விட்டால் உடனே என்ன செய்வான்? அல்லாஹ் அடுத்த நபியை உருவாக்கி விடுவான், அடுத்த நபி வந்து விடுவாரு. ஒரே காலத்தில் அல்லாஹ் 2-3 நபியை கூட அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அந்த மக்களுக்கு செய்தியை சொல்லணும் என்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான். அதுல ஒன்று நீங்க பார்க்கின்ற பொழுது மூசா நபியும் ஹாரூன் நபிமாரா இல்லையா? ஒரே காலத்துல ஒரே இடத்துல ஒரே ஆளுக்கு தவா செய்ய போவதை நாங்கள் பார்க்கலாம். பின்னுக்கு பார்ப்போம் அவன் சம்பவங்களை. அப்ப இந்த இடத்துல இப்படி எல்லாம் நபிமார்களை அனுப்புகிறான். அதே போல சூரத்து யாசீன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா 2 பேரை அனுப்புறான், 2 பேரை அந்த மக்கள் பொய்ப்பிக்கிறார்கள், 3வது ஒருத்தரை அனுப்புறான், அந்த 3வது மனிதர்கள் செய்தார்கள் பொய்ப்பிக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் நபிமார்களை அடுக்கடுக்காக செகண்டுக்கு செகண்ட் நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக வேண்டி அனுப்புகிறான். ஆனால் இந்த கடைசி உம்மத்துக்கு ஒரே ஒரு நபியை அனுப்புகிறான். பெருமானார் என்ன சொல்கிறார்கள்? நானும் நபி, எனக்கு அந்த சமூகத்துக்கு ஒரு நபி மௌத்தா போனா அல்ல நபி கொல்லப்பட்டா அல்ல நபியை அழிக்கப்பட்டு விட்டால் அடுத்த நபி உடனே வந்து விடுவார்கள். ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு யாரு கிடையாது? நபி கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம அடுத்ததாக உறுதி நம்ப வேண்டிய என்ன விஷயம்? இறுதி நபி வருதான், அதுபோல் நபி கிடையாது என்கின்ற வெற்றிகளை நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். உறுதி கொண்டமாக இருந்தால்தான் பிறருக்கு வரக்கூடிய விடயங்களை நாங்கள் முழுமையாக நம்பி இதுதான் இஸ்திகாமத் என்கின்ற ஒரு நிலைப்பாடுக்கு நாங்கள் வரலாம். இல்லைன்னு சொன்னா வரலாறுகளை மட்டும் படித்து விட்டால் அந்த மனுஷன் எவ்வளவுலாம் தியாகம் செஞ்சிருக்கிறான், எப்படியெல்லாம் உறுதியாக நின்றிருக்கிறான், ஊரை விட்டு அடுத்தவருக்கு ஓடி இருக்கிறான்னு நம்ம வாய் கூசாமல் மனதால் ஏற்றுக்கொண்டு பேசலாம். ஆனால் நம்மளோட வரலாறுல வருமா, நம்ம வாழ்க்கையில வருமா? வராது. அப்ப எங்கள் வாழ்க்கைக்காக தூண்டுதலாக இருக்கக்கூடிய
குர்ஆன் சுன்னாவை முழுமையாக விளங்கினால்தான் இதுதான் இஸ்திகாமத்து, இந்த விடயத்தை தான் நம்ம உறுதியா நிக்கணும் என்று எங்களுக்கு விளங்கும். அதே போல பெருமானார் என்ன